உத்தரப்பிரதேச விவசாயிகள் பிரச்சனையில் மத்திய அமைச்சர் சச்சின் பைலட் மாநில போலீசாரால் கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவசாய நிலங்களை கையகப்படுத்திய உத்தரப்பிரதேச மாநில அரசை எதிர்த்து கிரேட்டர் நொய்டாவில் உள்ள பட்டாபர்சோல் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் கடந்த மே 7ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட்ட போது நடந்த கலவரத்தில் 4 பேர் பலியானார்கள். இதைத் தொடர்ந்து பட்டாபர்சோல் கிராமத்தை சுற்றிய பகுதிகளில் 144 தடை உத்தரவை மாநில அரசு பிறப்பித்தது. அதையும் மீறி சென்று விவசாயிகளை சந்தித்து பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தியை உத்தரப்பிரதேச போலீசார் மே 11ஆம் தேதி இரவு கைது செய்தனர். அதன் பிறகு டில்லி திரும்பிய ராகுல் காந்தி பட்டாபர்சோல் கிராமத்தில் போராட்டம் நடத்திய சில விவசாயிகள் உயிருடன் எரித்து கொல்லப்பட்டதாகவும் பெண்கள் கற்பழிக்கப்பட்டதாகவும் பரபரப்பு தகவல்களை வெளியிட்டார். இதுபற்றி நேரில் ஆராய்ந்த தேசிய மகளிர் ஆணையம் பட்டாபர்சோலில் விவசாயிகளுக்கு எதிராக உத்தரப்பிரதேச போலீசார் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டதாகவும் இதுபற்றி சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அறிக்கை அளித்தது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள விவசாயிகளை மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் சச்சின் பைலட் ஞாயிறன்று சந்தித்தார். பிறகு பட்டாபர்சோல் கிராமத்தினரை சந்திப்பதற்காக காரில் புறப்பட்டார். அவரை நெடுஞ்சாலையிலேயே தடுத்து நிறுத்திய உத்தரப்பிரதேச போலீசார் கைது செய்தனர். அப்போது காங்கிரசார் திரண்டு வந்து மாயாவதிக்கு எதிராக கோஷங்களை முழங்கினர். पुलिस और प्रशासन खुद हाईवे जाम करके हमको आगे जाने से रोक रहे हैं। ये नेशनल हाईवे है और हम लोग गांव जाना चाह रहे हैं और पूरे न सिर्फ पारसौल में लेकिन आसपास के जो गांव हैं वहाँ पर भी लोग परेशान हैं। उनसे मिलने का हमारा कार्यक्रम था और हम लोग कोई कानून व्यवस्था को बिगाड़ने के लिए नहीं जा रहे हैं। हम तो लोगों से मिलने के लिए, सहानुभूति देने के लिए, उनके हालचाल पूछने के लिए जा रहे हैं। लेकिन हम सब लोगों को हाईवे पे रोका गया है और आगे जाने से हम लोगों को मना किया गया है। ये बिल्कुल गलत है। हमने कहा अगर कर्फ्यू भी है, धारा 144 लगी हुई है, तो उसमें कानून में लिखा है कि 4 लोगों से ज़्यादा नहीं जा सकते हैं। लेकिन अगर 3 लोग गाँव में जाना चाहते हैं तो इस प्रकार का ये क्या कानून व्यवस्था है इस प्रदेश में हमें नहीं आ रहा। மாநில அரசு ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு விவசாய நிலங்களை அபகரிக்கும் செயலுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றும் விவசாயிகளுக்கு எதிராக உத்தரப்பிரதேச போலீசாரின் அடக்குமுறைகள் பற்றி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் சச்சின் பைலட் வலியுறுத்தினார்.